Hello. Today we are going to see relations and functions oda one chart பார்க்க போறோம். Relations and functions லயும் inverse trigonometric functions லயும் together சேர்த்து out of 80 மார்க்குக்கு 8 மார்க்ஸ் நம்ம கிட்ட ஆன்சர் மார்க்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த 8 மார்க்ஸ்ல டெஃபினட்டா ஒரு 5 மார்க் அது இந்த லெசன்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ நம்ம இந்த லெசன்ல என்னென்னலாம் கோ த்ரூ பண்ண போறோம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, எம்சிக்யூ அதோட பேஸ்டு கண்டென்ட் என்னென்ன, அசர்ஷன் ரீசனுக்கான சில எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு, 2 மார்க் அண்ட் 3 மார்க் லெவல்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க முடியும், 5 மார்க் லெவல் அண்ட் ஆல்சோ கேஸ் பேஸ்ட் ஸ்டடி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சோ ரிலேஷன்ஸோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிலேஷன் இஸ் a subset of a Cartesian product. அதுதான் மேஜர் திங். சோ நம்ம லைஃப்ல கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது நிறைய நம்ம 11th பார்த்துட்டோம். சில பேசிக் கண்டிஷன்ஸை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி நம்மளோட ரிலேஷனை ஆர்டர் பேரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்ட மாதிரி எந்தெந்த ஆர்டர் பேர் வருதோ அதை டிரைவ் பண்ணி எடுக்கிறோம். எங்கேருந்து? கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B லேருந்து. அதுக்கு பேர் தான் ரிலேஷன். சோ இப்ப இந்த ரிலேஷன்ல கனெக்ட் ஆகிற மேப்பிங் அந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? சோ கனெக்ஷன்ஸ்ல நம்ம மேஜரா நம்ம பார்க்க வேண்டியது எந்த செட்டுல இருந்து எந்த செட்டுக்கு நம்ம கனெக்டட் பண்றோம், மேப்பிங் பண்றோம். இப்ப ஏன்ற செட்டுல இருந்து பீன்ற செட்டுக்கு எலமெண்ட்டை மேப்பிங் பண்ணோம்னா ஏன்ற செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸுக்கு பேரு டொமைனும், பீன்ற செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ்க்கு பேரு கோடொமைனும் பேரு. மேப் ஆகிற எலமெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன பேருனா ரேஞ்சுன்னு பேரு. இது வந்து பேசிக் டெஃபினிஷன் ரிலேஷனுக்கு. இதுவே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸோட ரூல் படி ரிலேஷன்ல இருந்து சப்செட் யூனிக்னஸ் ஒன்னு மேப் ஆகும். So every element in domain have been mapped into a particular relationshipல கோடொமைனோட மேப் ஆகும், யூனிக்கா மேப் ஆகும் அப்படின்றதா மெயின் திங். So every element from a set A to a set B ரிலேஷனா இருக்கிறது. A relation from a set A to a set B is said to be a function. Every element of a set has one and only image, image in set B. சோ இப்படி இருந்ததுன்னா அததான் நம்ம என்ன சொல்றோம், ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ரெண்டு டிஸ்டிங்க்டான எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிக்கும் ஹேவ் த சேம் ப்ரீ இமேஜஸ் ஏல இருக்காது. அதுதான் மெயினா சொல்லுவோம். சோ ரிலேஷன்ஸ்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்றதை நம்ம 11th நிறைய பார்த்துட்டோம். இங்க அதோட டைப் தான் பாக்குறோம். சோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து எம்டி ரிலேஷன். இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன், ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன், சிமெட்ரிக் ரிலேஷன், டிரான்சிட்டிவ் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். எம்டி வில் நோ தட் வேர்டை டிஸ்கிரைப் பண்ணிடும். எந்த ஒரு சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்டும் நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கிறப்ப அந்த ரிலேஷனை தான் எம்டி ரிலேஷன் சொல்லுவோம். யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா கார்டீசியன் ப்ராடக்ட் A cross B குள்ள டெவலப் ஆகிற எல்லா ஆர்டர் பேர் ஆஃப் எலமெண்ட்டும் நம்மளோட கண்டிஷனுக்குள்ள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூனிவர்சல் ரிலேஷன் சொல்லுவோம். சோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்றது எப்ப சொல்லுவோம்னா, எவ்ரி எலமெண்ட் இன் A domain have been mapped, அதாவது have been related to itself. அந்த நம்பருக்கு அந்த நம்பரே மேப் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா தான் அதை ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லுவோம். அண்ட் சிமெட்ரிக் எப்ப சொல்லுவோம்னா, இஃப் A1 A2ன்னு ரெண்டு டிஃபரெண்டான ஒரு நம்பர் டொமைன்ல இருந்து ரிலேஷன்ல பேரா இருக்கு அப்படின்னா அதோட ரிவர்சபிள் ரிலேஷன் A2, A1ம் அதே ரிலேஷன் ஆருக்குள்ள கவர் ஆயிருக்கணும். இப்பதான் அதை சிமெட்ரிக்னு சொல்லுவோம். டிரான்சிட்டிவ் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, if A1, A2 belongs to R இருந்து அதே A2 ஓட A3 வேற ஒரு எலமெண்ட்டும் ரிலேஷன்ல இருந்துன்னா A1ம் A3யும் ரிலேஷன்ல இருக்கான்னு செக் பண்றோம். ஒன்ஸ் A1ம் A3யும் ரிலேஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் எந்த ரிலேஷன் ஆர் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்பதான் அதை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம். A function f is from x to y is defined to be 1 to 1
அதாவது இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா if the images of the distinct elements of x under the function f be mapped into a distinct images in codomain அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாம யூஸ் பண்ற சிரஞ்சு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சேம் சிரஞ்சை நம்ம 2-3 பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இன்ஜெக்டிவ் அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூலை பிரேக் பண்ற மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கு மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ அதுதான் மெனி டு ஒன், 1 to 1 பிரேக் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு பேரு. அடுத்தது a function f is from x to y is said to be onto surjective. Surjective அப்படின்னா என்னன்னா if every element of y is the image of some element of x under f. ஏதோ ஒரு element of x க்கு அது மேப் ஆயிருக்கணும், ஒரு எலிமெண்ட் கூட மிஸ் ஆகக்கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் டு. சப்போஸ் அதுல ஏதாவது மிஸ் ஆகுது, கோடமையில இருக்கிற 1-2 எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் ப்ரீ இமேஜஸ் டொமைன்ல இல்ல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ எப்ப ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 ஆவும் ஆன் 2 ஆவும் இருக்குதோ அப்ப மட்டும்தான் அதை பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். சோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தான் நம்மளோட ஒன் வேர்டுக்கு யூஸ் ஆகுறது. இஃப் n of a is equal to p cardinal number, n of b is equal to q, then n of a cross b is equal to pq ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனுக்கு பாத்தீங்கன்னா 2 பவர் the cardinal numberோட ப்ராடக்ட் a and b ஓட பண்ணிக்கணும். ஏன்ற நான் எம்டி செட் n எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்ல ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் மட்டும் எத்தனை இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பவர் n into n minus 1 இருக்கலாம். இது வந்து கம்பல்சரி ஒன் வேர்ட்ல அதிகம் கேட்பாங்க. சோ ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனோட கவுண்ட் சிமெட்ரிக் ரிலேஷன்ஸோட கவுண்ட கண்டுபிடிக்கிறதுக்கான டைரக்ட் ஃபார்முலாவை நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், if A is a non-empty finite set containing n elements, the number of symmetric relations on a set. இதுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் ஏ பின்னு 2 டிஃபரெண்டான நான் எம்டி ஃபைனைட் செட்ஸ் m எலிமெண்ட்டும் n எலிமெண்ட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n பவர் m அப்படின்றது எடுத்துக்கணும். அதுல 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எத்தனை இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா m less than or equal to n இருக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டொமைனோட கவுண்டோட கோடொமைனோட கவுண்ட் பெருசா இருந்துச்சுன்னா npm அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா டொமைன்ல இருக்கிற நம்பரை விட கோடொமைன்ல இருக்கிற எலிமெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் டெவலப் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 to 1ல இங்க 1 2 3 இருக்கு, ஆனா கோடொமைன்ல ஏபி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன்ஸ் டெவலப்பே ஆகாது. இதுல கூட இருந்துட்டா பிரச்சனை இல்ல, ABCD 4 எலிமெண்ட், இதுல 3 எலிமெண்ட் தான் இருக்கு அப்படின்னா NPM பெர்முடேஷன்ல நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஆன் டு ஃபங்க்ஷன்ஸா இருந்தா n less than or equal to m க்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். n ஓட கவுண்ட் m ஓட கவுண்ட்டுக்கு ஏத்த மாதிரி காம்பினட்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை n greater than m இருந்தா ஆன்சர் 0. n greater than m என்ன அர்த்தம்? இப்ப m வந்து a ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், b ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் n ரொம்ப பெருசா இருக்கு, m விட ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் டெவலப் ஆகாது. அப்ப 1 to 1 ஃபங்க்ஷனும் ஆன் டு ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருக்கணும், பைஜெக்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா m-ம் n-ம் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் பாசிபிள். m ஃபேக்டோரியல். இந்த ரிசல்டன்ட் எல்லாமே ஒன் வேர்டுக்கு அதிகம் யூஸ் ஆகும். இத பேஸ் பண்ணி நம்ம கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. 1 to 1 அதாவது 1 மார்க்ஸ்ல நம்ம இத கோ த்ரூ பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இதுல மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 2 mark question எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாருங்க. check whether the relation are defined in the set 1 2 3 4. அவங்களா ஆறுன்னு ஒண்ணு டிஃபைன் பண்ணிருக்காங்கடா. இதுல வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இருக்கான்னு செக் தான் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ரிஃப்ளெக்சிவ் இருக்கான்னு பார்க்கணும்னா இங்க இருக்கிற 4 எலிமெண்ட் இருக்கா, அப்ப டொமைன்ல இருக்கிற 4 எலிமெண்ட்டுக்குமே டபுளட்ஸ் வந்து நம்மளோட ரிலேஷன்ல டிஃபைன் ஆயிருக்கான்னு செக் பண்றோம். 1 1 இருக்கு, 2 2 இருக்கு, 3 3 இருக்கு, 4 4 இருக்கு. சோ of course it is reflexive. சிமெட்ரிக் இருக்கான்னு செக் பண்ணனும்னா if there is any different order pair 1, 2 இருக்குன்னா கண்டிப்பா அதுல 2, 1 இருக்கான்னு செக் பண்றோம். இல்ல. சோ ஒரு ரூல் பிரேக் ஆனாலே டிரான்சிட் சிமெட்ரிக் கிடையாது. அடுத்தது 3, 1 ஆக்சுவலா இங்க 1 1 பேர் பண்ணிருக்கோம், 1 3 பேர் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா யார் இருக்கணும்? 1 3 இருக்கணும். சரி, ஓகே. 1 3 இருக்கு, 3 3 இருக்கு, அப்போ 1 3 இருக்கணும், அதுவும் இருக்கு. சோ அந்த பேருக்கு தேவையான எல்லாமே அங்க கொடுத்துட்டோம். அப்ப என்ன சொல்லலாம்? டிரான்சிட்டிவ் இருக்கு. சோ 2 பேருக்குமே இது ஒத்து வருது. அதாவது 1 1 இருந்து 1 3 இருந்து which implies that
ரிலேஷன்ல இருக்குன்னா நமக்கு 1 3 இருக்கணும். இருக்கு இல்லையா, அவ்வளவுதான், ரிலேஷனுக்குள்ள போட்டாச்சு. அதே மாதிரி 1 3 இருந்து 3 3 இருக்கு, அப்பையும் நம்ம என்ன இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், 1 3 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சோ ரெண்டு கண்டிஷனுக்குமே தேவைப்படுற நம்பர்ஸ் இருக்குன்றதுனால அண்ட் மோர் ஓவர் 1 3யும் இருந்து 3 2வும் இருக்கு. அப்ப இதுலயும் நம்ம என்ன சொல்லிடலாம்னா 1 2 வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளோட எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்து வர மாதிரி இருக்கு டிரான்சிட்டிவ். அதனால கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் உண்டு, சிமெட்ரிக் மட்டும் இல்ல. ஷோ தட் த ரிலேஷன் ஆர் இன் த செட் 1 2 3 மூணு எலிமெண்ட் வந்து உன்னோட டொமைன்ல பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க கொடுத்திருக்கிற ரிலேஷன்ல பார்த்தேன்னா ரெண்டு ஆர்டர் பேர் தான் இருக்கு, 1 2 2 1 தான் இருக்கு. இது சிமெட்ரிக்கா இருக்கான், பட் நெய்தர் ரிஃப்ளெக்சிவ் நாட் டிரான்சிட்டிவ்னு உன்னை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பார்த்தாலே தெரியுது டபுள்ஸ் காம்போவே அங்க இல்ல, 1 1 இல்ல, 2 2 இல்ல, 3 3 இல்ல. அப்ப கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. 1 2 இருக்கு, அதோட ரிவர்சிபிள் பேர் 2 1 இருக்கு. அப்ப அஃப்கோர்ஸ் இட் இஸ் சிமெட்ரிக். சோ எக்ஸிஸ்ட் ஆன 1 2க்கு அதோட ரிவர்சிபிள் இருக்கா 2 1 இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணணும். சோ அதனால எக்ஸிஸ்ட் ஆன 1 2க்கு ரிவர்சிபிள் பேர் இருக்குன்றதுனால சிமெட்ரிக் டிக்ளேர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து என்ன செக் பண்றோம்னா டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்க்கு பார்க்கணும்னு நினைச்சேன்னா 1 2 2 1 இருக்கு. அப்ப அஃப்கோர்ஸ் அது அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டுன்னு ஒரு காம்பினேஷன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி 1 1 இதுல இருந்திருக்கணும். ஆனா 1 1 இதுல இல்ல, அதனால என்ன கிடையாதுன்னா டிரான்சிட்டிவ் கிடையாது. Next, show that R defined as R, A, B such that A less than or equal to B and A, B belongs to R னு கொடுத்திருக்காங்க. ரியல் நம்பர்ல இருந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லியாச்சு. சோ எந்த ஒரு ரியல் நம்பரா இருந்தாலும் லெஸ் than or equal to அப்படின்ற ஒரு கேட்டகரி இங்க இருக்கிறதுனால கன்ஃபார்மா அந்த நம்பர் பி ஈக்குவல் டு சேம் நம்பரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப எக்ஸ் லெஸ் than or equal to எக்ஸ் போடுற கண்டிஷன்ல இது ரிலேட் ஆகும். அப்கோர்ஸ் அதனால இதை நான் என்ன சொல்லிடலாம், ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். பட் சிமெட்ரிக் இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா 2 வந்து less than or equal to 5 னு போடலாம். ஆனா 5 less than or equal to 2 னு நம்மளால போட முடியாது. அதனால இது என்ன கிடையாதுன்னா சிமெட்ரிக் கிடையாது. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்ணிக்கிறோம்னா டிரான்சிட்டிவ் இருக்கான்னு செக் பண்றோம். எக்ஸ் வந்து லெஸ் than or equal to y and y less than or equal to z. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் கம்பைல் பண்ணும்போது எக்ஸ் less than or equal to zங்கிறத அஃப்கோர்ஸ் நம்மளால ட்ரூவா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால இது என்ன சொல்லிடலாம்னா டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சோ ரிஃப்ளெக்சிவ் இருக்கு, டிரான்சிட்டிவ் இருக்கு, ஆனா சிமெட்ரிக் மட்டும் இல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन, லெட் A வந்து 1 2 3, B வந்து 4 5 6 7 and let F னு அவங்க டிஃபைன் பண்ணிருக்கத பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆர்டர் பேரை மட்டும் தான் உள்ள கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 1 to 1 ஆன் டு 1 நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. 1 to 1 ஓட கண்டிஷன் என்ன தெரியுமா, டொமைன்ல எக்ஸிஸ்ட் ஆன எல்லா எலிமெண்ட்டுக்குமே இண்டிவிஜுவல் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்டிங்க்ட் ஆன மேப்பிங் கோடொமைன்ல இருக்கணும். இப்ப நம்மளோட டொமைன்ல 3 எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த 3 எலிமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கான்னு மட்டும் தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். அஃப்கோர்ஸ் 3க்குமே தனித்தனியா தான் இருக்கு. அதனால 1 to 1 முடிச்சிட்டோம். ஆன் டூவா இருக்கான்னு பேசுறப்ப நம்ம டொமைனை பத்தி கண்டுக்கவே மாட்டோம். ஆன் டூன்ற கண்டிஷனுக்கு யாரை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 5 6 7 கோடொமைன்ல 4 எலிமெண்ட் இருக்கு. அந்த 4 எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜஸ் அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப் மூலமா ஏல கனெக்ட் ஆயிருக்கணும். பட் 7க்கு நம்ம கிட்ட இமேஜ் இல்லாததுனால கண்டிப்பா என்ன கிடையாது, ஆன் டூ கிடையாது, 1 to 1 மட்டும்தான். நெக்ஸ்ட் क्वेश्चन, 7th क्वेश्चन, R அப்படிங்கிற செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்ல மேப்பிங் டொமைன் வந்து ரியல் நம்பர், கோடொமைனும் ரியல் நம்பர், f of x is equal to modulus x neither 1 to 1 nor on 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடுலஸ் வந்துட்டாலே நமக்கு ப்ராப்ளம் தான்டா. பிகாஸ் ஆஃப் மாடுலஸ் x அப்படிங்கிறது x எப்ப if x greater than or equal to 0ல, இதே வந்து மைனஸ் x எப்ப if x வந்து less than 0ல. பட் என்னதான் இருந்தாலும் இன்புட் மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுக்கறப்ப நமக்கு சேம் ஆன்சரே வரும். இங்க பாருங்க, f of 1 அப்ளை பண்ணாலும் மாடுலஸ் 1 1 தான், f of -1 அப்ளை பண்ணாலும் -1க்கு மாடுலஸ் போடும்போதும் +1 தான். அப்ப 1க்கும் -1க்கும் சேம் இமேஜ் ஒன்னே வர்றதுனால இது கண்டிப்பா என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது. பிகாஸ் ஆஃப் 1 and -1 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் 1 தான் மேப் ஆயிருக்கு. அப்ப இதை நம்ம என்னதான் சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் தான் சொல்ல முடியுமே தவிர 1 to 1 அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அங்க பிரேக் ஆயிடுது. அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா if A வந்து 1 2 3 4 define the relations on A which have the properties of B. இதுக்கு
ஏத்த மாதிரி ஒன்னே எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ 4 எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கிற டொமைன்ல ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கக்கூடாது. சிமெட்ரிக் இருக்கக்கூடாதுனாலே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்க, ரிவர்சிபிள் பேர் வர மாதிரி எழுதக்கூடாது. சோ ரிஃப்ளெக்சிவ் வேணும்னா 4 எலிமெண்ட்டுக்குமான டபுளெட்ஸ் எழுதணும். 1 1 2 2 3 3 4 4. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு டிரான்சிட்டிவ்ல கைவை. டிரான்சிட்டிவ்ல பாருன்னா 1 2 எடுத்துட்ட அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 ஓட ரிலேட் ஆகுற இன்னொன்னு எடுக்கணும், 2 3 எடுக்கணும். அப்போ 1 2 2 3 எடுத்துட்ட அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 1 3 கொடுக்குற மாதிரி நீ நம்பரை கொடுத்தே ஆகணும். இதை மட்டும் கொடுத்துரு. இதை தாண்டி வேற எதுவும் கொடுத்துறாத. பிகாஸ் ஆஃப் 1 2க்கு ரிவர்சிபிள் பேர் 2 1 நீ கொடுக்க கூடாது, ஏன்னா சிமெட்ரிக் இல்ல. 2 3க்கான ரிவர்சிபிள் பேர் 3 2 கொடுக்க கூடாது. 1 3க்கான ரிவர்சிபிள் பேர் 3 1 நீ கொடுக்க கூடாது. டிரான்சிட்டிவ் ஒத்து போற மாதிரி மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, சோப்பா இதுக்கு இதை கொடுத்துட்டோம்டா. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்சிவ்க்கு சொல்லிட்டேன், டிரான்சிட்டிவ்க்கு சொல்லிட்டேன், சிமெட்ரிக் மட்டும் இல்ல. சிமெட்ரிக் மட்டும் இல்ல, அதுக்கேத்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில வந்து 3மே இருக்கிற மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க எது மிஸ் ஆச்சோ அதை நம்ம இதுல சேர்த்துருவோம். 1 2க்கான ரிவர்சிபிள் பேர் 2 1 சேர்த்துருவோம். 2 3க்கான ரிவர்சிபிள் பேர் 3 2 2 1 இருக்கு, 2 3 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து 2 3 இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 3 2 சேர்த்தே ஆகணும். அண்ட் 1 3 இருக்குன்னா கண்டிப்பா 3 1 சேர்த்தே ஆகணும். இந்த ஒரு எலிமெண்டோட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி கொடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் ஆன் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் n as follows. ஆக்சுவலா இது ரொம்ப சாம்பிள் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். 2x plus y is equal to 41 அப்படிங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கிற xy நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ல இருந்து டெஃபினேஷனை நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். அதுல டொமைன் ரேஞ்ச் என்ன வரும், அந்த ரிலேஷனுக்கு ஆருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் ஹோல்டு பண்ணுதான்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 2x plus y is equal to 41 அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. சோ y is equal to 41 minus 2x ன்னு சும்மா எடுத்துருங்க. இந்த இதை எடுத்துட்டு நீ என்ன பண்ணிட்டு x1 நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கரஸ்பாண்டிங்கா yக்கு என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப் டு 20 வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. xக்கு 21 கொடுக்கும்போது y வந்து நெகட்டிவ் நம்பரா போயிடுது. நெகட்டிவ் நம்பரா வந்தா கண்டிப்பா இது எதுல கிடையாது, நேச்சுரல் நம்பர் லிஸ்ட்ல கிடையாது. அப்ப 20யோட நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரிலேஷனுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் போட்டுட்டான். இந்த லிஸ்ட் அவுட் போட்டுட்டு இதுல பாத்தீங்கன்னா எந்த டபுளட் பேருமே அங்க இல்ல, அப்ப கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. எந்த பேருக்கும் ரிவர்சிபிள் காம்போவும் இல்ல, அதனால அப்கோர்ஸ் இது சிமெட்ரிக்கும் கிடையாது. இப்ப இந்த கொஸ்டின்ல 11,19 இங்க இருக்கு, 19ஓட பேர் ஆகுற 3 இங்க இருக்கு. ஆனா 11,13 நம்மளோட லிஸ்ட்லயே இல்ல. இது என்னவும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது. சோ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே இந்த கொஸ்டினுக்கு இல்ல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, in each of the following cases state whether the function is 1 to 1 or not. on to இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் f is a function from real number to real number. f of x is equal to 3 minus 4x ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 1 to 1 ஆகட்டும், on to ஆகட்டும், இதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டெம்ப்ளேட் என்ன, ப்ரூவ் பண்ண வேண்டிய டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா, 2 டிஃபரெண்டான நம்பரை டொமைன்ல எடுத்துட்டு அதுல ஃபங்க்ஷனல் வேல்யூவை இன்புட்டா நம்ம கொடுக்கும்போது அந்த 2 வேல்யூ ஈக்குவலாவே வருதா டிஃபரெண்டா வருதான்றத பாத்துக்கணும். ஃபங்க்ஷனலோட வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா இன்புட்டும் சேமா இருக்கணும். அதுக்கு பேரு தான் 1 to 1 ஃபங்க்ஷன். அப்ப இந்த 1 to 1க்கு தேவைப்படுற template வந்து இதுதான். Let x1 x2 belongs to R such that f of x1 is equal to f of x2, which implies that x1 is equal to x2. இததான் நீங்க மெயினா ஃபார்முலாவா எழுதணும். இந்த லைனுக்கு தான் நமக்கு மார்க். இதை எழுதிட்டு இதுக்கு கீழே ப்ரூவ் பண்ணோம். இதோட வேல்யூ வந்து 3 minus 4, x-க்கு பதிலா x1, 3 minus 4x2. காமனா இருக்கிற 3 கட் பண்ணிருங்க. minus 4x1 minus 4x2. அடுத்த ஸ்டெப்ல minus 4 minus 4ஐயுமே கட் பண்ணிட்டீங்கன்னா x1 is equal to x2. Of course வந்துருச்சு, f is 1 to 1. Let y belongs to R be any real number. f of x is equal to y. Then
y is equal to f inverse of x னு உன்னால கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றேன். இப்ப f of x is equal to y ல f of x ஓட ஆன்சர் 3 minus 4x 3 minus 4x is equal to y னு எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன், y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு x சைடுல கொண்டு போயிட்டேன். 3 minus y is equal to 4x. அடுத்த ஸ்டெப்ல x மட்டும் அங்க வச்சிட்டு டிவைடட் பை ல 4 போட்டுட்டேன். 3 minus y divided by 4. இப்படி கிடைச்ச இந்த x வேல்யூ டொமைன்ல இருக்கு இல்லையா, இத வந்து என்னோட ஒரிஜினல் f of x ல கொண்டு போய் நான் அப்ளை பண்றேன். அப்ப 3 minus y divided by 4 யாருக்கு பதிலா x க்கு பதிலா நான் அப்ளை பண்றேன். அப்ப 3 minus 4 into x க்கு பதிலா 3 minus y by 4 னு போட்டோம்னா ப்ராடக்ட்ல ஆக்சுவலா இப்படி போடுறோம். புரியுதுங்களா? f of 3 minus y divided by 4 நம்ம போடணும். எங்க 3 minus 4 into x க்கு பதிலா இந்த நம்பர்ல இங்க போடுறோம். அப்ப இந்த 4 க்கு இந்த 4 கேன்சல் ஆகி 3 minus 3 minus of minus y அப்படின்றதுனால இந்த இடத்துல ஆன்சர் வந்து நமக்கு சிம்பிளா வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணதுனால 1 to 1 இருக்கு, on 2 இருக்குன்னு முடிச்சிட்டோம். அடுத்தது 1 plus x square கொடுத்திருக்காங்க. x square வந்துட்டாலே நமக்கு 1 to 1 டெவலப் ஆகாது. ஏன்னா ஸ்கொயரிங் வேல்யூங்கிறது பாசிட்டிவ்க்கும் சேம் ஆன்சரை கொடுக்கும், நெகட்டிவ்க்கும் சேம் ஆன்சரை கொடுக்கும். அதனால 1 to 1 வராது. அதை எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 1 plus x1 square plus 1 plus x2 square 1 1 கேன்சல் ஆகும். x1 square is equal to x2 square னா ரெண்டு பக்கமும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரலாம். அப்ப f of 1க்கும் f of minus 1க்கும் சேம் ஆன்சர். இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே போதும் 1 to 1 இல்லைன்னு சொல்றதுக்கு. YBR ரியல் நம்பர்ல எடுத்துக்கிறோம். அப்போ 1 plus x square is equal to y னா நீ எப்பேற்பட்ட x க்கு நெகட்டிவ் நம்பரை வச்சாலும் ஸ்கொயர் பண்றப்ப கண்டிப்பா பாசிட்டிவ். ஈவன் நீ 0வை வச்சா கூட மினிமமா கிடைக்கிற y யோட வேல்யூ பார்த்தனா greater than or equal to 1 ல இருந்து வரும். பட் நம்மளோட கோடொமைன் யாருன்னு பாத்தியா, ஃபுல் ரியல் நம்பர் லைன். பட் உன்னோட ரேஞ்ச் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தனா 1ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படி 1ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப நெகட்டிவ் நம்பருக்குலாம் அப்ப என்ன இல்ல, நம்ம கிட்ட ப்ரீ இமேஜஸ் அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப்ல டொமைன்ல இல்ல. அப்ப ப்ரீ இமேஜஸ் இல்லாம போயிடுச்சு. யாரு, ஒரு பெரிய செக்டார் நெகட்டிவ் பார்ட்டுக்கே இல்லாம போச்சு. அப்ப ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு த ஃபுல் ரியல் நம்பர் லைனுங்கிறதுனால எஃப் இஸ் நாட் ஆன் டூ அப்படின்னு முடிச்சிட்டோம். சோ இந்த கொஸ்டின்ல 1 to 1 இல்ல, on 2 இல்ல அப்படின்னு முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், prove that the relation R in the set A 1 2 3 4 5 given by R is a relation A, B ஆர்டர் பேர்ல எடுக்கணும்னா அதோட மைனஸ் பண்ற வேல்யூவோட மாடுலஸ் வேல்யூ ஈவனா இருக்கா. இந்த ஈவன் ஆட் அப்படிங்கிற பேரிட்டியை வச்சு கண்டிப்பா क्वेश्चंस வருது. சோ a minus b is even, இது வந்து ஈக்குவலன்ஸ் ஆன் செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஏன் அவங்க கொடுத்திருக்கிற நம்பர் 1 2 3 4 5 கரெக்டா. அப்ப சின்ஸ் ஒரு நம்பரை அதே நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணனா கண்டிப்பா உன்னோட ஆன்சர் யார் தான் வருவா, 0 தான் வருவாங்க. அப்ப 0 was a even number பேரிட்டி படி. அப்ப எந்த நம்பரை நீ எடுத்துக்கிட்டு சேம் நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணாலும் ஈவன் தான் வரும். சோ அப்ப a, a belongs to R. அதனால R is reflexive. முடிச்சிட்டேன். அடுத்தது என்ன பண்றேன், ஒரு ஆர்டர் பேர் ஏ பி எடுக்கிறேன். ரெண்டு டிஃபரெண்டான நம்பர் ஏ பி ரிலேட்டட் டு ஆர்ல இருக்கணும்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இருக்குன்னு தான் எடுத்திருக்கோம். லெட் ஏ பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துட்டேனாலே கன்ஃபார்மா அதோட மாடுலஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் வந்து ஈவனா இருந்தா தானே நான் எடுத்திருப்பேன். அப்ப அதை ஈவன் எடுத்துட்டேன். ஈவனுக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்லைன்னா, நீ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ இன்டீஜர்ஸ் நீ எடுக்கிறதுனால உன்னோட பேரிட்டி ஆடா ஈவனாங்கிறது அஃபெக்ட் ஆகாது. உனக்கு என்ன அஃபெக்ட் ஆகும்னா இன்டீஜரோட டைப் தான் அஃபெக்ட் ஆகும். பிளஸ்ல வர வேல்யூ மைனஸ்ல வரதுதான் அஃபெக்ட் ஆகுமே தவிர ஆட் அண்ட் ஈவனோட நேச்சுரல் வந்து மாறாது. அப்ப பி மைனஸ் ஏன்னு மாத்துறதுனால என்னோட இது மாறல, அப்ப அதுவும் ஈவன் தான். சோ அதனால இதை சிமெட்ரிக்னு டிஸ்கஸ் பண்ணிடுறோம். இப்ப டிரான்சிட்டிவ்க்கும் அதே மாதிரி என்ன பண்றேன், லெட் ஏ பி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்தேன்னா ஏ மைனஸ் பி இஸ் ஈவன், பி சி பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்தேன்னா பி மைனஸ் சி இஸ் ஈவன். அப்ப இது ரெண்டத்தையும் ஒன்னா ஆட் பண்ணினேன்னா மைனஸ் பிக்கு பிளஸ் பி கேன்சல் ஆகும் போது a minus c is even. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ac belongs to r னு வந்துரும். therefore r is transitive relation. so மூணுமே இருக்கிறதுனால நம்ம ஈக்குவலன்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, check whether the function f is from r to r defined by f of x is equal to 4 plus 3x is 1 to 1 and on to நம்மள சொல்லிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி क्वेश्चंसல ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு 1 to 1 கேக்குறாங்கனாலே நீங்க மைண்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆயிடணும். என்ன ஃபர்ஸ்ட் 1 to 1 க்கு ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு பார்த்தனா
இதுதான். அதாவது let x1, x2ன்னு ரெண்டு நம்பரை உன்னோட டொமைன்ல எடுத்துக்கும் போது அதோட அவுட்புட் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா f of x1 is equal to f of x2 இருந்துச்சுன்னா which implies that x1 is equal to x2ன்னு வந்தே ஆகணும். இது வந்து 1-to-1க்கான டெம்ப்ளேட். அடுத்தது வந்து on 2க்கான டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பார்த்தனா let y அப்படிங்கறத ஒரு கோடொமைன்ல இருக்கிற நம்பர்ல எடுத்துட்டோம்னா such that y is equal to f of x ன்னு எடுத்துட்டு x is equal to f inverse of y ன்னு உன்னால எழுத முடியுதான்னு பார்க்கணும். இத தூக்கி என்ன பண்ற உன்னோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f of x க்குள்ள அப்ளை பண்ணும்போது ஆன்சர் y னே வந்துருச்சுன்னா அப்ப அது on 2. இப்போ என்ன பண்றேன் இதுக்கு பிரச்சனை இல்ல அப்ளை பண்றேன் 4 + 3x1 4 + 3x2 4 க்கு 4 கட் பண்ணிரலாம். அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்னு நினைக்கிறேன் 3x1 is equal to 3x2 அதையும் 3 கட் பண்ணனா x1 is equal to x2 1-to-1 முடிஞ்சு போச்சு. இப்போ y is equal to f of x ன்னு எடுத்துக்கும் போது y யோட வேல்யூ இங்க என்ன வரும்னா இந்த 4 இங்க கொண்டு போய்டு அப்ப 4 + 3x ன்னு ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல x மட்டும் இங்க வச்சுட்டு டிவைடட் பைல 3 போட்டுக்கோ. இப்போ என்ன பண்ற கோடொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் 1 ப்ரீ இமேஜ் இன் டொமைன்ல இருந்தே ஆகணும் அண்டர் த ஃபங்க்ஷன் f னால. அப்ப f ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்ச இந்த y - 4/3 இது உள்ள போடுற அப்ப என்ன வரும் 4 + 3 டைம்ஸ் ஆஃப் த சேம் 1 ஏன்னா இதுதானடா இன்புட். அப்ப இதை நம்ம இங்க கொடுத்துருவோம். 3க்கு 3 கட் பண்ணிட்டோம்னா 4 + y - 4 +4க்கு -4 கேன்சல் பண்றோம்னா y மட்டும் வந்துரும். அடுத்த ஸ்டெப்ல டிஃபைன் த ரிலேஷன் ஆர் இன் த செட் n cross n as follows. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்மளோட டொமைனே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் n cross n. அப்ப இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே நமக்கு ஆர்டர் பேரா தான் இருக்கும். அப்ப ஆர்டர் பேர் டு ஆர்டர் பேரை தான் நம்ம ரிலேட் பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இதுல வந்து ப்ராடக்ட்டை வச்சும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் அடிஷன் a + d is equal to b + c இந்த மாதிரி அடிஷனை வச்சும் கேட்கறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். சோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராடக்ட் வச்சு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு ஃபோர்த் நம்பர் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கு ஈக்குவல். இந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ்னு நீ ப்ரூவ் பண்ணணும். சோ இப்போ இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். எங்க இருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் n cross n ல இருந்து. நீ எலிமெண்ட்னு சொன்னாலும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் எப்படி இருக்கும் ஆர்டர் பேரா தான் இருக்கும். அதனால a, b belongs to n cross n ன்னு எடுக்கிறோம். அப்ப அதுக்கு நம்பருக்கு அதுவே ரிலேட் ஆகுது. அப்ப a, b is related to a, b அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நீ எப்படி சொல்லணும் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு ஃபோர்த் நம்பர் செகண்ட் நம்பர் இன்டு தேர்ட் நம்பர் ab is equal to ba. we know that property for multiplicationல commutative hold ஆகும். அதனால இது ட்ரூ. சோ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் ரெண்டு பேர் எடுக்கணும். அப்ப ஏபி ஒன்னு சிடி ஒன்னு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எடுத்து அது ரிலேஷன்ல இருக்குன்னு சொல்லணும். லெட்னு எடுத்துட்டேன் அப்படின்னா a into d is equivalent to b into c ன்னு நான் எழுதிதான் ஆகணும். எழுதிட்டேன். ஆனா எனக்கு தெரியும் காம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஹோல்ட் ஆகும்ன்றதுனால ஏடின்னு இருக்கிற பேரை நான் டிஏன்னு மாத்திக்கிட்டேன். பிசின்னு இருக்கிற பேரை சிபின்னு மாத்திக்கிட்டேன். இப்படி மாத்தின பிறகு கொஞ்சம் யோசிங்க. சிபி is equal to டிஏன்னு இருக்குன்னா இது வந்து ஆர்டர் படி இது ஃபர்ஸ்ட் நம்பர் இது ஃபோர்த் நம்பர் இது செகண்ட் நம்பர் இது தேர்ட் நம்பர். அப்ப ஆர்டர் படி எதுனா சி போட்டுட்டு டி எழுதணும். ரிலேட்டட் டு ஏ போட்டுட்டு பி எழுதணும். கரெக்டா வந்துருச்சா? சோ அதனால ஆர்எஸ் சிமெட்ரிக். சோ டிரான்சிட்டிவ்க்கு ஏபி சிடி இஎஃப்னு எடுத்துட்டோம். ஏபியும் சிடியும் பேர் ஆகுதுன்னா ஏடி பிசி கனெக்ட் பண்ணிடுவேன். இது ரெண்டுத்தையும் பேர் ஆகுதுன்னா சிஎஃப் டிஇஏ இதோட பேர் பண்ணிடுவேன். இப்ப இது ரெண்டத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி டோட்டலா ப்ராடக்ட் எடுக்கும் போது காமனா இருக்கிற சிடியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர் என்ன ஆயிடுது ஈஸியா டிரான்சிட்டிவ்க்கு ஒத்து வந்துடும். ஏபியும் இஎஃப்பும் ரிலேட் ஆகுறதுனால. சோ அதனால இது சிமெட்ரிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணிடலாம். அப்ப மூணுமே இருக்கிறதுனால இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வந்து ப்ராடக்ட்லயும் கேட்பாங்க அடிஷன் பர்பஸ்லயும் கேட்பாங்க. அதனால ரெண்டுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். அடுத்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான क्वेश्चन. 1-to-1 on-to-1 நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி சொல்ற क्वेश्चंस. இந்த क्वेश्चंसல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் கொடுத்திருப்பாங்க. மொத்த ரியல் நம்பர் லைன் தான். ஆனா எக்ஸெப்ட் at 3 இங்க எக்ஸெப்ட் at -1 இந்த ஃபங்க்ஷனை 1-to-1 ன்னு சொல்லணும். மெயின்ல நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-to-1 சொல்லணும்னாலே இன்ஜெக்டிவிட்டிக்கு இந்த ஃபார்முலா, ஃபார் சஜெக்ஷனுக்கு சொல்லும்போது இந்த ஃபார்முலா அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்ப f of f inverse of y அப்படின்னு அப்ளை பண்ணாலும் ஆன்சர் y ன்னு வந்து நிக்குதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிக்கணும். சோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். f of x1 is equal to f of x2. இங்க x1 minus x2 x1 minus x3 இங்க x2 minus 2 x2 minus x3 கிராஸ் மல்டிப்ளை பண்றது மட்டும்தான் டாஸ்க்.
ஒன்னோட ஒண்ணு உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா டெவலப் பண்ணுங்க. காமனா இருக்கிற திங்ஸை கட் பண்ணிட்டு குரூப்பிசம் பண்ணுங்க. x2 எல்லாம் லெஃப்ட், x1 எல்லாம் ரைட்னு குரூப்பிசம் பண்ணுங்க. அழகா x1 is equal to x2 வந்துருது. So it is an injective. முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது y is equal to f of x ன்னு எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ y into x minus 3 into y அப்படின்னு ஆயிடுது. இங்க x minus 2 மட்டும் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ற, இங்கேயும் குரூப்பிசம் தான் பண்ற. x இதோட பேர் பண்ண 3y இந்த 2 ஓட பேர் பண்ணிடு. பண்ணதுக்கு அப்புறம் x காமனா எடுத்துட்டேன்னா இங்க y minus 1 ஆயிரும், இங்க 3y minus 2 ஆயிரும். அப்ப x க்கு 3y minus 2 divided by y minus 1 it's nothing but f inverse of y. இத வந்து எங்க கொண்டு போய் போடுற, உன்னோட ஒரிஜினல் f of x ல கொண்டு போய் போடுற. அப்ப f of 3y minus 2 divided by y minus 1 க்கு அப்ளை பண்ணும்போது x க்கு பதிலா இந்த டேர்ம் இதோட இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா அழகா y ன்னு வந்துருது. சோ அப்ப f of f inverse of y க்கு y னே வந்ததனால இத வந்து நம்ம என்ன சொல்றோம், onto ன்னு சொல்றோம். therefore f is bijective. அடுத்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the function same pattern அப்படியே இன்ஜெக்டிவிட்டி எடுக்கிறோம். இந்த இடத்துல இத அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை எடுக்கிறோம். காமனா இருக்க திங்ஸை கட் பண்ணிட்டு குரூப்பிசம் பண்றோம். குரூப்பிசம் பண்ணோம்னா அழகா x1 is equal to x2 வந்துருது. சோ onto க்கு செக் பண்ணும்போது y அதாவது உன்னோட மோட்டோ வந்து f of x is equal to y ன்னு எழுதிட்டு இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அலைன் பண்ணி ஒய்ய ஒரு பக்கம் பிரிக்க முடியுதான்னு நீ பார்க்கணும். அப்படி பிரிச்சுட்டேனாலே அது onto தான். அதோட நிப்பாட்டலடா f inverse of 0 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f inverse of x க்கு 2 ன்னு வச்சா x என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப f inverse of y னா வேற யாரும் இல்ல, இங்க நீ கண்டுபிடிச்சிருக்கேல்ல f inverse of y is equal to x ன்னு பார், இங்க இருக்கு பார் y is equal to அப்படின்னு போட்டு இந்த இடத்துல x is equal to ன்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கேல்ல, y is equal to ன்னு எழுதுனது f of x, x is equal to ன்னு போட்டு எழுதுனதுதான் f inverse of y. அந்த ஆன்சர்ல 0 அப்ளை பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல அதே क्वेश्चनல அதாவது இந்த டெம்ப்ளேட் இருக்கு பாரு, x is equal to 4y minus 3 divided by 4 minus 3y. அந்த பேட்டர்ன்ல என்ன பண்றேன்னா x ன்னு மாத்தி equal to 2 ன்னு போட்டுக்கிறேன். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 4x minus 3 8 minus 6x அலைன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வந்தா x க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த x க்கு கிடைக்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் டாஸ்க். அடுத்த क्वेश्चन வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா show that the relation r in the set 0 ல இருந்து 12 வரைக்கும் உள்ள integers எடுத்துட்டு அது a minus b multiple of 4 ன்னு நம்மள சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கறத கோ த்ரூ பண்ணணுமா. அடுத்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2 என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மல்டிபிள் ஆஃப் 4 மல்டிபிள் ஆஃப் 7 இந்த பேட்டர்ன்ல क्वेश्चन கண்டிப்பா கேக்குறாங்க. நம்பர் வேணா மாத்தி மாத்தி வரலாம், பட் எல்லாத்துக்கும் ஒரே அட்டெம்ப்ட் தான். எப்படின்னு பாத்துக்கோங்க. சோ ரிஃப்ளெக்சிவ் வேணும்னா சேம் நம்பரோட சப்ட்ராக்ட் பண்றோம்டா. இப்ப சேம் நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணா 0 கிடைக்கும். 0 வந்து எல்லா நம்பருக்குமே மல்டிபிள் தான்டா போடுவோம், டிவிசிபிளும் போடுவோம். அதனால அன்டவுட்டட்லி இந்த மாதிரி மல்டிபிள் அப்படிங்கிற क्वेश्चனுக்கு ரிஃப்ளெக்சிவ் கண்டிப்பா ஹோல்ட் ஆயிரும், பிரச்சனையே இல்ல. a, a belongs to r ன்னு போட்டுக்கலாம். for all a belongs to capital A, so r is reflexive அப்படின்னு நம்ம go through பண்ணிக்கலாம். சிமெட்ரிக் எடுக்கும்போது முக்கியமான விஷயமே என்னன்னா a minus b is multiple of 4. ஏன்னா a, b ரிலேஷன்ல இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். அப்ப கண்டிப்பா சப்ட்ராக்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஆஃப் 4 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 2 நம்பர் எடுத்துக்கோங்களேன். 2,8 2,8 சப்ட்ராக்ட் பண்ணா 2,10 வச்சுக்கோங்க. 2,10 சப்ட்ராக்ட் பண்ணா 8 வரும். 8 வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தானே, பிரச்சனை இல்ல. இப்ப அதையே நீ ரிவர்ஸ்ல மாத்தினா 10 minus 2க்கும் 8 தான். அஃபெக்ட் ஆகுறது நெகட்டிவிட்டி தானே தவிர மல்டிப்ளிசிட்டி இல்ல. இதே மாதிரிதான் நான் ஆட் அண்ட் ஈவனுக்கும் சொன்னேன். நமக்கு அஃபெக்ட் ஆகுறது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் சப்ட்ராக்ஷன்ல நம்மளோட நேச்சர் ஆஃப் நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர ஆட் ஈவன் அஃபெக்ட் ஆகாது, மல்டிப்ளிசிட்டி அஃபெக்ட் ஆகாது. அப்ப அஃப்கோர்ஸ் இது சிமெட்ரிக் தான் அப்படின்னு முடிச்சிடலாம். டிரான்சிட்டிவ்க்கும் அதே கதை தான். ஏபி பிசின்னு 2 எடுத்துக்கிற, a மைனஸ் பியும் 4ஓட மல்டிபிள், b மைனஸ் சியும் 4ஓட மல்டிபிள். அப்ப நீ இதை எடுத்துக்கும் போது அப்கோர்ஸ் உனக்கு என்ன ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டத்தையும் டுகெதரா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் பிக்கு பிளஸ் பி கட் ஆயிடும். பிளஸ் பி கட் ஆச்சுன்னா இந்த இடத்துல உனக்கு ஆன்சர் வந்து a மைனஸ் சி. a மைனஸ் சி இது ரெண்டுத்துலயும் 4 காமனா எடுத்துட்டேன்னா வாட் எவர் இட் இஸ் 4ஓட மல்டிபிள். ஸோ தேர்ஃபோர் a மைனஸ் சி இஸ் ஆல்சோ மல்டிபிள் ஆஃப் 4. அப்ப a, c யும்
ரிலேஷனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். ஸோ இதுல மூணுமே கவர் ஆனதுனால கண்டிப்பா ஆர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிக்ளேர் பண்றது மட்டும் நம்ம டாஸ்க் இல்ல, எப்பவுமே இந்த மாதிரி இல்ல, லாஸ்ட் லைனையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை ப்ரூவ் பண்ணணும்ன்றதுல மட்டும்தான் குறிக்கோளா இருக்காங்க. சப்சிடரி கேட்ட கொஸ்டினையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 2னா என்ன தெரியுமா, நீ பேர் பண்ண போற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் 2 அவங்களே டைரக்டா கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் எக்ஸ நீயா கண்டுபிடிக்கணும். ரூல் என்னன்னா உன்னோட ரிலேஷன் தான் ரூல். 2 மைனஸ் எக்ஸ் நீ அப்ளை பண்றப்ப இஸ் மல்டிபிள் ஆஃப் 4னு வரணுமா. அப்ப 2 மைனஸ் எக்ஸ் மல்டிபிள் ஆஃப் 4 வரணும்னா என்னென்ன நம்பர்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிற? 2க்கு 2வே கொடுக்கலாம், ஏன்னா 2 minus 2 0, 0 is a multiple of 4. அதே மாதிரி 2 6 கொடுக்கலாம், ஏன்னா 2 minus 6 போட்டேன்னா ஆன்சர் 4, 4 is a multiple of 4. அதே மாதிரி 2, 10 கொடுக்கலாம், 10ஓட சப்ட்ராக்ட் பண்ணனா 8 வரும், அதனால அதுவும் மல்டிபிள் ஆஃப் 4. இது எல்லாமே பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த பேசிக் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க டெஃபினட்டா அட்டைன் பண்ணலாம். ஸோ இப்படிதான் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ. இதே மாதிரி ரிப்பீட்டடா இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸை பத்தி முன்னாடி சொன்ன ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணீங்க. 1-to-1 on-to ஃபங்க்ஷன்ஸ்க்கான டைப்பு, அந்த 1-to-1 ஃபங்க்ஷனா இருக்கணும்னா கவுண்ட் கார்டினல் எத்தனை இருக்கணும், எம் எத்தனை இருக்கணும், என் எத்தனை இருக்கணும்னா ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபார்முலாஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 1-to-1 on-to கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதை கேஸ் பேஸ் ஸ்டடியுமே நீங்க பயப்பட தேவையில்லை. பிக்சர் ஓரியன்டா இருந்தாலும் அந்த பிளேன்ல கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இப்போ இதை பாரு, இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். irrationality வச்சு சொல்லியிருக்காங்க. check whether the relation s in the set of all real numbers r be defined as s is equal to a comma b, a minus b plus root 2 is an irrational number சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்ம எடுத்துக்கும் போதே கேட்டகரி வந்து ரியல் நம்பர், ஆனா இராஷனாலிட்டியை ப்ரூவ் பண்றோம். இப்ப ஏன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ மைனஸ் ஏ அப்படின்னு பார்க்கும்போது அழகா ஏ மைனஸ் ஏ கட் ஆயிரும், பிளஸ் ரூட் 2 மட்டும் தான் இருக்கும். ரூட் 2 எப்பவுமே என்னவா தான் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இராஷனலா தான் இருக்க போகுது. அதனால நமக்கு அதுல ப்ராப்ளம் இல்லை. ஸோ இராஷனாலிட்டி வந்துடும். இதுவே வந்து சிமெட்ரிக்னா நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் தாண்டா இந்த கொஸ்டினுக்கு முக்கியம். ஏ மைனஸ் பி பிளஸ் ரூட் 2 வந்து இராஷனலா இருக்கலாம், பட் பி மைனஸ் ஏ பிளஸ் ரூட் 2 கண்டிப்பா இராஷனலா தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. அதை பிரேக் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, ரூட் 2 கொடுக்கும்போது இராஷனலா வருது, ஆனா ரூட் 2, 1 வச்சு கொடுக்கும்போது அந்த ஆன்சர் கட் ஆகி நமக்கு 1 ரேஷனல் நம்பரா வந்துருது. அப்ப இதுல சிமெட்ரிக் ஒத்து வரல. அப்ப நீ கொடுக்குற எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1, ரூட் 2க்கு இந்த எக்ஸாம்பிள் செட் ஆகல. அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கும் செட் ஆகல. எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாரு. 1 ரூட் 3 இராஷனல் தான், ரூட் 3 ரூட் 2 இராஷனல் தான், ஆனா 1 ரூட் 2 இராஷனல் இல்ல. அப்ப இந்த மாதிரி செலக்டிவா எக்ஸாம்பிள் கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் வந்து நம்ம கோ த்ரூ பண்ணிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாரு, இதுவும் இம்பார்ட்டன்ட். 1/2 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு அவங்க ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா காஸ் எக்ஸுக்கு ஜென்ரலாவே -1 to 1 வரும்னு எனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். சோ இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ல ஒய்ன்னு வச்சுதானே ஆரம்பிப்போம். அப்ப இத அலைன்மெண்ட்டை மாத்தி ஈக்குவேஷன்ல காஸ் எக்ஸுக்கு மட்டும் என்ன வருதுன்னு பாரு. 2 - 1/y வரும். அப்ப 2 - 1/y நீ ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2 இந்த சைடும் ரைட் ஹேண்ட் சைடு இன்இக்வாலிட்டிக்கும் கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் எடுத்துட்டோம்னா ஒய்யோட வேல்யூ மட்டும் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா உன்னோட ஃபங்க்ஷனல் வேல்யூ டிஸ்கிரிப்ஷன்ல மாடுலஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே மாடுலஸ் எக்ஸ் 2 கேட்டகரியில டிஃபைன் ஆகும். நம்ம எடுத்தோடனே இதை பார்த்தோட என்ன சொல்லிடுவோம், மேம் +1க்கும் சேம் மேப்பிங், -1க்கும் சேம் மேப்பிங், அப்போ 1 to 1 இல்ல அப்படின்னு நீ கையை வச்சிருவ. பட் பிரச்சனை என்னன்னா நம்மளோட டொமைன்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டொமைன், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ல மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோடொமைன் கூட -1 to 0க்குள்ள மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப டொமைனை நீ ஒவ்வொரு தடவையும் வெரிஃபை பண்ணிக்கணும். டொமைன் வந்து ஃபுல் ரியல் நம்பரா,
அப்படின்னு. ஃபுல் ரியல் நம்பர் லைன் இல்ல அப்படின்னா ஃபங்க்ஷனை நீ ரீடிஃபைன் பண்ணிடு. அப்ப என்ன ஆயிடும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸே மைனஸ் எக்ஸா மாறிடும். அப்போ ஒரிஜினல் எஃப் ஆஃப் எக்ஸே இந்த மாதிரி மாறிடுச்சுடா. இது மாறினதுக்கு அப்புறம் நீ 1 to 1 எப்பவும் போல வெரிஃபை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு டுகெதரா x1 எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி x2 எல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி காமனா இருக்கிற திங்ஸா கட் பண்ணிட்டு பார்த்தேன்னா அழகா x1 is equal to x2 வந்துருது. அப்ப அப்கோர்ஸ் f is 1 to 1. இந்த இடத்துல டொமைன் மட்டும் ரியல் நம்பர் லைன் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா 1 to 1 வராது அப்படின்னு முடிச்சிடலாம். இப்ப ஆன் டு பாத்தீங்கன்னா let y is equal to f of x as usual x by 1 minus x ன்னு எடுத்துப்போம். இதை இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு x எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு y எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். அரேஞ்ச் பண்ண இந்த y வேல்யூவை கொண்டு போய் என்னோட மெயின் f of x ல அப்ளை பண்ணா, அதாவது f of f inverse of y அப்படின்ற ஃபங்க்ஷன், ஏன்னா இதுதான் என்னோட f inverse of y. சோ இப்ப இந்த f inverse of y என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அப்ளை பண்ணும்போது ஆன்சர் y னே கிடைச்சிருச்சு. அதனால both 1 to 1 and on to அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடலாம். அடுத்தது பாரு, இதுவும் ஒரு முக்கியமான क्वेश्चन. show that the function f real number to real number ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கொடுத்தது either 1 to 1 or on to சொல்லிட்டு இந்த வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை பார்த்துட்டேன். இந்த இடத்துக்கு அப்ளை பண்ணும்போது காமனா இருக்க திங்ஸை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கமா கொண்டு வர ட்ரை பண்றேன். இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பின்னு பிரிச்சுட்டு அப்ளை பண்ணோம்னா x1 மைனஸ் x2 is equal to 0. இது இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பேட்டர்னே மாறிடுது. இந்த ஒரு பேட்டர்னாலதான் எனக்கு இங்க பிரேக் ஆகுது, 1 to 1 பிரேக் ஆகுது. சோ அதே மாதிரி x is equal to f inverse of y ன்னு எடுத்துட்டு இத குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா டெவலப் பண்ணிட்டேன். அப்ப a வந்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், b வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட், c வந்து கான்ஸ்டன்ட். இந்த எக்ஸ் வேல்யூ எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ டிஸ்கிரிமினன்ட்டை வச்சு செக் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது, y greater than or equal to 3/4 வருது. அப்ப நம்மளோட மொத்த ரியல் நம்பர் லைன்ல பேசாம 3/4ல இருந்து இன்ஃபினிட் வரைக்கும் மட்டும் தான் பேசியிருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் அடிபடுது. ரியல் நம்பர் லைன்ல கோடோமைனுக்கும் ரேஞ்சுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, நெகட்டிவ் பார்ட்டே இல்ல. அதனால இது 1 to 1 இல்ல, ஆன் டூவும் இல்ல. சோ f of x is equal to 3, நம்மளோட மெயின் f of x எழுதி equal to 3 போட்டு ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணி இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் மட்டும் கண்டுபிடிச்சா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. சில கேஸ் பேஸ்ட் ஸ்டடி क्वेश्चन கொடுப்பாங்க. இந்த பாருங்க, ரயில்வே ட்ராக் லைன் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. கண்டிப்பா இதுல வந்து சிமெட்ரிக் உண்டு. ஏன்னா இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலலா இருக்குன்னா டெஃபினட்டா இந்த லைனுக்கு ரிவர்சபிள் லைனும் பேரலல். சோ ரயில்வே ட்ராக் லைன் வந்தாலே கன்ஃபார்மா சிமெட்ரிக் சொல்லலாம். டிரான்சிட்டிவ்க்கு எடுக்கிறோம், எப்படிப்பட்டதா ரிலேஷன் கொடுத்திருக்காங்கன்னா பேரலல வச்சு சொல்லுங்கன்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ டிரான்சிட்டிவ்க்கு பாத்தீங்கன்னா இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலல், இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலல், அப்ப இந்த லைனும் பேரலல் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிக்கலாம். பேரலல கொடுக்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மூணாவது கொஸ்டினை பாருங்க, y is equal to 3x plus 2 அப்படின்னு இருக்கு. சோ y is equal to 3x plus 2 அப்படிங்கிற பேட்டர்னுக்கு நம்ம 10th கான்செப்ட் படிச்சிருப்போம். a1x plus b1y plus c1, அதே மாதிரி a2x plus b2y plus k1, இந்த மாதிரி இருக்கு. எப்ப இந்த ரெண்டு லைன் பேரலலா இருக்கும்னு நினைக்கிறேன், கரஸ்பாண்டிங் xy யோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருந்து கான்ஸ்டன்ட் மட்டும் நாட் ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு பேரலல் லைன் சொல்லுவோம். அதனால இந்த கான்ஸ்டன்ட் 2க்கு பதிலா மட்டும் நான் வேற ஒரு நம்பர் c-ன்னு போட்டு என்ன எழுதிக்கிறேன், ஆன்சர் எழுதிக்கிறேன். y is equal to 3x plus c அப்படின்னு எழுதுனா அது எல்லாமே parallel லைன் அப்படின்னு முடிச்சிடலாம். எப்ப வந்து பர்பெண்டிகுலர் வச்சு ரிலேஷனை கேக்குறாங்களோ அப்பதான் அடிபடும். ஏன்னா எந்த ஒரு லைன் அந்த லைனுக்கே பர்பெண்டிகுலரா இருக்காது. அப்ப L1 is not perpendicular to L1, அதனால ரிஃப்ளெக்சிவ் ஹோல்ட் ஆகாது, ரிஃப்ளெக்சிவ் நாட் ஹோல்ட். இப்ப L1ம் L2ம் பர்பெண்டிகுலர். அப்கோர்ஸ் பார்க்கும் போதே தெரியுது, L1 வந்து L2க்கு பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா கண்டிப்பா L2 வந்து L1க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். அதுல நோ இஷ்யூஸ். அப்ப சிமெட்ரிக் ஹோல்ட் ஆகும். ஆனா L1 L2க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, L2 L3க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு, பட் L1 L3யும் பர்பெண்டிகுலரா இருக்காது. அதனால இதுக்கு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் ஒத்து வராது. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் அதிகம் கேட்பாங்க. அண்ட் இப்படி क्वेश्चंस கேட்பாங்க, ஒரு ஏவை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு 5-6 டைப் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துட்டு இதுல ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக் ஒத்து போற மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கா, இல்ல ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இருக்கிற மாதிரி யார் யார் இருக்கா பேர் பண்ணுங்க, அந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இது வந்து கொடுப்பாங்க, இதை நம்ம கோத்ரூ பண்ண தெரியணும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, ரோல் நம்பர் ஃபங்க்ஷன். கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரோல் நம்பர் கொடுத்துட்டு நேச்சுரல் நம்பர்ல இருந்து எடுத்துக்கிறோமா கோடோமைன், பட் டொமைன் வந்து வெறும் 50 தான். இது வந்து பைஜெக்டிவா? அஃப்கோர்ஸ் பைஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா கோடோமைன்ல நேச்சுரல் நம்பர் ஃபுல்லா எடுத்துக்க சொல்லிட்டு
டொமைன்ல வெறும் 50 ரோல் நம்பர் பசங்களை மட்டும் யூஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்னதா உங்களை யூஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. இங்க பாரு, இதுல பாரு ரோல் நம்பர் y = 3x வச்சுக்கோங்க, இது வந்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. சோ ரியல் நம்பர் அவங்க கொடுத்திருக்கிற டெஃபினிஷன்ல எப்படி எல்லாம் பேர் ஆகுதுன்னு பார்த்து ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இருக்கான்னு நீங்க கோ த்ரூ பண்றதா உங்களோட டாஸ்க். சோ மேக்ஸிமம் இந்த மாதிரி क्वेश्चंसல நீங்க கொஞ்சம் யோசிச்சு நீங்க பதில் எழுதிட்டீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் ஃபுல் மார்க் அவுட் ஆஃப் 80க்கு இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். தேங்க்யூ.